இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர் சொல்லுங்க. மித்ரா சார், நேத்து உங்க வைஃப் லக்ஷ்மி மேடம்க்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணீங்கல்ல, ஏன் அவங்க வரல? நேத்து லக்ஷ்மி உங்களை பார்க்கிறதுக்கு வரலையா? ஆமா மித்ரா சார், பரவாயில்ல விடுங்க. நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது திரும்பவும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு வர சொல்லுங்க. உங்க வைஃபுக்கு செக்அப் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். என்னாச்சு மித்ரா? நேத்து டாக்டர் அப்பாயின்மெண்ட்டுக்கு லக்ஷ்மி போறேன்னு சொல்லியிருந்தான், ஆனா போகல. என்னாச்சு லக்ஷ்மி, நீ ஏன் போகல? சொல்லு லக்ஷ்மி, நீ டாக்டர் பார்க்க ஏன் போகலன்னு எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு மட்டும் மொத்தமா புரிஞ்சிருச்சு மித்ரா. தினமும் போட்டுக்க வேண்டிய டேப்லெட்ஸ் எதுக்கும் பயன்படாம இப்படி கீழே விழுந்திருக்கு. டாக்டரை பார்க்க போக வேண்டிய லக்ஷ்மி போகாம ஏமாத்திருக்கா. இது எல்லாத்தையும் அவ எதுக்கு செய்யணும்? நிஜமாவே அவ பிரெக்னண்டா இல்லாததுனாலதான். பிரெக்னண்டா இருக்கன்னு சொல்லி நம்ம எல்லாரையுமே அவ ஏமாத்திக்கிட்டு இருக்கா. என்ன லக்ஷ்மி, எல்லார்கிட்டயும் போய் சொல்லி நல்லாவே ஏமாத்தி இருக்க. ஆனா இந்த மாதிரி மாட்டிப்பேன்னு நினைக்கவே இல்லைல்ல. அவங்க கேக்குற கேள்விக்கு உன்கிட்ட பதில் இல்லனா அவங்க சொல்றது உண்மைங்கிறதுனாலயா, இல்ல எங்க எல்லாரையும் ஏமாத்தலாங்கிற விஷயத்த ஒத்துக்கிட்டு அமைதியா இருக்கியா? அது வந்து நீ இதுக்கு நேரடியா பதில் சொல்லாம சுத்தி வளைச்சு பேசுறன்னா நீ ஏதோ ஒரு விஷயத்த எங்க கிட்ட மறைக்கிறன்னு தானே அர்த்தம். உண்மையை சொல்லு லக்ஷ்மி, எங்க கிட்ட உன் பிரெக்னன்சி சம்பந்தப்பட்ட விஷயத்தை ஏதாவது மறைக்கிறியா நீ? இன்னும் இது உண்மையா பொய்யான்னு இவகிட்ட கேக்குறீங்க? டாக்டரை கூப்பிட்டு டெஸ்ட் பண்ணா தெரிஞ்சிட போகுது. இங்க என்னதான் நடக்குது லக்ஷ்மி? எல்லாரும் உன்னை இந்த அளவுக்கு கேள்வி கேக்குறாங்க, உன்கிட்ட இதுக்கு ஒரு பதில் கூட இல்லையா? மித்ரா சார், அது எதுக்காக யோசிக்கிறமா? இந்த விஷயத்துக்கு போய் இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கே லக்ஷ்மி. அமைதியா இருக்கவங்கள எப்ப இந்த உலகம் நம்பி இருக்கு? கோவப்பட்டு கத்தி வாய்க்கு வந்ததை பேசினாதான் இந்த உலகம் நம்புது. அமைதியா இருக்கிறது எப்பவுமே ஆபத்து தான். பேச வேண்டிய சந்தர்ப்பம் வரும்போது பேசியே ஆகணும்ல. நீ காரணம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியும் லக்ஷ்மி. உன் மௌனத்துல ஒரு அர்த்தம் இருக்குன்னு நிச்சயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாவம், இவங்க எல்லாருக்கும் உன்னோட மௌனத்தை புரிஞ்சுக்க தெரியாதுல்ல. அதனாலதான் வாயை திறந்து உண்மைய சொல்லணும். நேத்து நீ டாக்டர் கிட்ட போனன்ற உண்மைய சொல்றதுக்கு எதுக்கு நீ இந்த அளவுக்கு யோசிக்கிற?